This sermon, My Redeemer Liveth, was delivered on Sunday morning, April 10th, 1955, at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னம் அவர்களால் 1955 வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Easter greetings to you all this morning. Very happy to be here today in the tabernacle on this great memorial time of the Easter. இந்த காலையில் உங்கள் யாவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த ஜெப கூடாரத்தில் இந்த மகத்தான ஈஸ்டரின் நினைவு கூறுதலின் நேரத்தில் இங்கே இருப்பது மிக்க சந்தோஷம். The Lord has given us a beautiful day for this worship, and we're here this morning in celebration of the greatest event that ever happened in the world, the resurrection of our Lord Jesus. இந்த ஆராதனைக்காக கர்த்தர் நமக்கு ஒரு அழகான நாளை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நடந்ததான ஒரு மகத்தான சம்பவமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலின் கொண்டாடுதலில் இந்த காலையில் நாம் இங்கே இருக்கிறோம். He was great in his death, but man can die. But there never was a man who could raise from the dead but him. Amen. And there's where our hope lays this morning, in the resurrection of our Lord. அவருடைய மரணத்தில் அவர் மகத்தானவராய் இருந்தார். ஆனால் மனிதர்களால் மரிக்க முடியும். ஆனால் அவரை தவிர மரணத்திலிருந்து எழும்பி வந்த வேறு ஒரு மனிதனும் இருந்ததில்லை. இன்று காலையில் நம்முடைய நம்பிக்கை அதன் பேரில் தான் இருக்கிறது. நம்முடைய கர்த்தரின் உயிர்த்தெழுதலில் தான் இருக்கிறது. As I was coming in this morning, walking up through the aisle, I stopped a few moments back there to looked around over the audience, and I thought, out early this morning are the people under expectations to come out and hear the words read, a hymn sang, and it's a commemoration of one who holds our lives in his hand today. இன்று காலையில் நான் உள்ளே வந்து கொண்டிருக்கையில், அந்த திட்டுகளின் ஊடாக நடந்து வந்து கொண்டிருக்கையில், நான் ஒரு நொடி அங்கே பார்க்கும்படியாக நின்றேன். அப்படியே வந்துள்ளவர்களை ஒரு சுற்றி பார்த்தேன். இந்த அளவு விடியற்காலையில் எதிர்பார்க்குதலோடு ஜனங்கள் வார்த்தை வாசிக்கப்படுவதையும் பாட்டுக்கள் பாடப்படுவதையும் கேட்க வெளியே வருகிறார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய ஜீவன்களை கருத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற அந்த ஒருவரின் நினைவு கூறுதலாய் அது இருக்கிறது என்று கருதினேன். I thought of the faces that I used to see on the early mornings years ago. They lay in these cemeteries around here waiting the event of their resurrection. வருஷங்களுக்கு முன்னர் விடியற் காலையில் நான் வழக்கமாக காணும் முகங்களை குறித்து நான் சிந்தித்தேன். இங்கே சுற்றிலும் உள்ள கல்லறைகளில் அவர்கள் கிடந்து அவர்களுடைய உயிர்த்தெழுதலின் சம்பவத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். Thinking of that, what brings us to this thought that today we are here, we don't know just what time we'll be taken into the place of where they lay this morning. And then that in view, what type of a people should we be and how should we approach this resurrection of today? அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கையில், ஏன் அது நம்ம இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோம் என்ற இந்த கருத்திற்கு கொண்டு வருகிறது. இந்த காலையில் அவர்கள் கிடக்கின்ற அந்த இடத்திற்கு போகும்படி நாம் எந்த நேரத்தில் அழைக்கப்பட போகிறோம் என்பதை நாம் அறியாதவளாய் இருக்கிறோம். அப்படியானால் அதை கருத்தில் கொண்டவர்களாய் எந்த விதமானது ஒரு ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைய இந்த உயிர்த்தெழுதலை நாம் எப்படி அணுக வேண்டும்? In the book of Job, in the 10th, 19th chapter and the 25th verse, these few words, I know my Redeemer liveth. யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், இந்த சில வார்த்தைகள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். Was Job's prophecy and his words after he had seen this day that we're worshiping today, worshiping in the resurrection. இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே,
உயிர்த்தெழுதலில் நாம் ஆராதிக்கிறோமே, இதை கண்ட பின்னரா யோபின் தீர்க்க தரிசனமும் அவனுடைய வார்த்தையும் வந்தது. Crossing around over parts of the world and seeing different forms of religion and the different phases of worships, it would take a time at length to go to try to explain the different phenomena of religions of this world. உலகத்தின் பாகங்களை சுற்றிலுமாய் கடந்தவனும் வித்தியாச விதங்களான மார்க்கங்களையும் ஆராதனையின் வித்தியாசமான ஆராதனை கட்டங்களையும் கண்ட நான் இந்த உலகத்தின் மதங்களின் வித்தியாசமான அபூர்வங்களை எடுத்து உங்களுக்கு அதை விளக்கி கூற முயற்சித்தால் அது நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளும். But today, knowing that we have before us a great day, and we've gathered here this morning just for this early morning worship for a few moments, we will return then to our homes and be back for what we trust today, a healing service. ஆனால் இன்றைக்கு நமக்கு முன்பாக ஒரு மகத்தான நாள் இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாய் இந்த காலையில் இங்கே நாம் இந்த ஒரு சில நிமிஷ விடியற்கால ஆராதனைக்காக கூடி வந்திருக்கிறோம். அதன் பின்னர் நாம் நம்முடைய வீடுகளுக்கு திரும்பி போய் இன்றைக்கு இருக்குமென நாம் நம்புகிற ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்காக மீண்டுமாய் திரும்பி வருவோம். We've never had it but about twice or three times since we've been in the services, because usually coming to the tabernacle and around our home people here, the anointing of the Holy Spirit seems like it just doesn't come right here because it's home. கூட்டங்கள் நமக்கு இருந்தது முதற்கொண்டு ஒரு 2 அல்லது 3 முறைகள் தவிர நமக்கு அது இருந்ததே இல்லை. ஏனென்றால் வழக்கமாக இங்கே சுற்று வட்டாரத்தில் இருந்து இந்த ஜெபக்கூடாரத்துக்கு வருகிற ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது நேராக இங்கு வராதது போன்று காணப்படுகிறது. ஏனென்றால் அது வீடாக இருக்கிறது. Once it was and down at the Jeffersonville High School, and then it was once here at the tabernacle. ஒரு சமயம் ஜெபர்சன்வில் உயர்நிலை பள்ளியில் இறங்கி வந்தது, பின்னர் ஒருமுறை இங்கே ஜெபக்கூடாரத்தில் வந்தது. And ever since I woke up this morning, I seemingly come in a little late, but that was for a purpose. I was awake this morning way before day and waiting. And I just believe that we're facing a great service today in the healing service. இன்று காலையில் நான் விடுத்தது முதற்கொண்டு சற்று காலதாமதமாகி வந்தது போன்று இருந்தது. ஆனால் அது ஒரு நோக்கத்துக்காகவே. இன்று காலையில் நான் விடுவதற்கு முன்னதாகவே நான் எழும்பிவிட்டு காத்து கொண்டிருந்தேன். சுகமளிக்கும் ஆராதனையில் இன்றைக்கு நாம் ஒரு மகத்தான ஆராதனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். And the boys, we're going to give them the cards now, and they'll give them out this morning at 9 o'clock for the healing services coming on. And I believe the Lord is going to give us a great time. இப்பொழுது பையன்களிடத்தில் ஜெப அட்டைகளை கொடுக்க போகிறோம். அவர்கள் அதை இன்று காலையில் 9 மணிக்கு வருகின்ற சுகமளிக்கும் ஆராதனைகளுக்காக கொடுப்பார்கள். கர்த்தர் நமக்கு ஒரு மகத்தான நேரத்தை கொடுக்க போகிறார் என்று நான் நம்புகிறேன். So we'll worship him in prayer and in song and the speaking of the word, and then try to be awake today this morning at 7 if possible, so every person can come back and have adequate time to make ready for the service. எனவே நாம் அவரை ஜெபத்திலும் பாட்டிலும் வார்த்தையை பிரசங்கிப்பதிலும் ஆராதித்து பின்னர் இன்று காலையில் கூடுமானால் 7 மணிக்கு வெளியேற பிரயாசிப்போம். அதனால் எல்லாரும் வீடுகளுக்கு போய் திரும்பி ஆராதனைக்கு வருவதற்கு எல்லாருக்கும் போதுமான அளவு நேரம் உண்டாயிருக்கும். The prayer cards will be given out just at 9 so that won't interfere with the rest of the services. சரியாக 9 மணிக்கு ஜெப அட்டைகள் கொடுக்கப்படும். அதனால் அது ஆராதனையின் மற்ற காரியங்களை பாதிக்காமல் இருக்கும். Then tonight, of course, is baptismal services also. We wish you all to attend these. The strangers in our gates and so forth. We're so happy to have you this morning. See this sunrise service in the tabernacle filled up. பின்னர் இன்றிரவு நிச்சயமாக ஞானஸ்தான ஆராதனையும் கூட இருக்கும். நீங்கள் யாவரும் நம்முடைய வாசலில் இருக்கும் அந்நியர் முதலானோர்களும் அதில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த காலையில் நீங்கள் யாவரும் இங்கு இருப்பதையும் இந்த விடியற்கால ஆராதனையில் இந்த ஜெப கூடாரம் நிறைந்திருப்பதை காணவும் நாங்கள் அவ்வளவு சந்தோஷம் அடைகிறோம். Now on the different thoughts now today of religious worship, in many places they worship the
ancestors that's gone on. இப்பொழுது வித்தியாசமான கருத்துகளின் பேரில் மார்க்க ஆராதனைகள் இன்றைக்கு இருக்கிறது. அநேக ஸ்தலங்களில் மரித்து போன அவர்களுடைய மூதாதையர்களை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். For instance, if we go to China this morning and speak the word of God, or Japan, they will wonder what God you were speaking of, because every person that dies is a God as soon as he dies. உதாரணமாக இன்று காலையில் நாம் சீனாவுக்கு போய் தேவனுடைய வார்த்தையை பேசினால் அல்லது ஜப்பானில் பேசினால் நீங்கள் எந்த தேவனை குறித்து பேசுகிறீர்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஏனென்றால் மரிக்கின்ற ஒவ்வொரு நபரும் அவர்கள் மரித்த உடனேயே ஒரு தேவனாக அவர்களுக்கு ஆகிவிடுகிறார்கள். And if we go to the Buddha worshippers or the Mohammedans, they don't believe Christ rose from the dead. They do not believe that he even died. They say he got on a horse and rode off and went to heaven. புத்த ஆராதனைக்காரர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே போவீர்களானால், அல்லது வித்தியாசமானவர்கள் முகமதியர்கள் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர் மரித்தார் என்பதையும் கூட அவர்கள் விசுவாசிப்பதில்லை. அவர் ஒரு குதிரையின் மேல் ஏறி பரலோகத்துக்கு சவாரியாய் போய்விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். But today we really have the truth and the light of life. There's no doubt in my mind today, as a gospel preacher of Christianity, I have no doubt at all in my mind, not one shadow of doubt, but what we positive have the sealed truth. Other religions may be all right, but we have the truth. ஆனால் இன்றைக்கோ நாம் உண்மையிலேயே சத்தியத்தையும் ஜீவனின் வெளிச்சத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ சுவிசேஷ பிரசங்கி என்ற முறையில் என்னுடைய சிந்தையில் அங்கே ஏதும் சந்தேகமே கிடையாது. முத்திரிக்கப்பட்ட சத்தியத்தை உடைய நிச்சயத்தை தவிர எந்த சந்தேகமுமே அங்கே என்னுடைய சிந்தையில் கிடையாது. ஒரு சந்தேகத்தின் நிழலும் கூட கிடையாது. அந்த மற்ற மதங்கள் ஒருவேளை சரியாயிருக்கலாம், ஆனால் நாமோ சத்தியத்தை உடையவளாயிருக்கிறோம். If we notice today that watch the seasons, surely the great God of heaven who made all the heavens and earth made. நாம் கவனித்து பார்ப்போமானால் இன்றைக்கு அதாவது காலங்களை கவனியுங்கள். நிச்சயமாக பரலோகத்தின் மகத்தான தேவன் அவரே எல்லா வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினவர். If you could see the way his mind was running, how he has the fall of the year, the death, then the spring of the year, the resurrection. In order you have to die in order to have resurrection. அவருடைய சிந்தை ஓடிக்கொண்டிருக்கிற விதத்தை உங்களால் காண முடிந்தால், அவர் எப்படியாய் இலையுதிர் காலத்தையும் மரணத்தையும் வசந்த காலத்தையும் உயிர்த்தெழுதலையும் உடையவராய் இருக்கிறார். ஒழுங்கின்படியாய் உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாய் இருக்கும்படியாய் நீங்கள் மரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். It's through death that always brings life. You only live through death. அது மரணத்தின் மூலமாகத்தான் எப்பொழுதும் ஜீவனை கொண்டு வருகிறது. நீங்கள் மரணத்தின் மூலமாகத்தான் ஜீவிக்கிறீர்கள். Did you ever stop to think that the human race lives through death? Something has to die so you can live. நீங்கள் எப்பொழுதாவது சற்று நிதானித்து மனுஷ இனம் மரணத்தின் மூலமாக ஜீவிக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்ததுண்டா? ஏதாவது காரியம் மரிக்க வேண்டும், அதனால் உங்களால் ஜீவிக்க முடியும். Food, plant life, animal life, all dies, and through that death we eat the food, and the food that we eat, the dead substance of something else, produces the life cells of blood that comes into our bodies. ஆகாரம், தாவர ஜீவன், மிருக ஜீவன் எல்லாம் மரிக்கிறது. அந்த மரணத்தின் மூலமாக நாம் ஆகாரத்தை புசிக்கிறோம். நாம் புசிக்கின்றதான ஆகாரமானது ஏதோ காரியத்தின் மரித்து போன காரியமானது நம்முடைய ஜீவத்துக்குள்ளாக வருகின்ற ஜீவ அணுக்களை செல்களை அது உண்டு பண்ணுகிறது. So we only live and grow and breathe and eat by life, and by death, and we have to have death in order to produce life. Then எனவே நாம் ஒரு ஜீவனை கொண்டு மாத்திரமே ஜீவிக்கிறோம், வளர்கிறோம், சுவாசிக்கிறோம், புசிக்கிறோம். மரணத்தின் மூலமாக
அப்படியானால் ஜீவனை உண்டு பண்ணும் பொருட்டாக நமக்கு மரணம் உண்டாயிருக்க வேண்டியதாயிருக்கிறது. Now, this message that was read to us this morning, we would call it the Great Commission, for it was the last commission our Lord gave His disciples. இப்பொழுது நமக்கு இந்த காலையில் வாசிக்கப்பட்டதான இந்த செய்தி நாம் மகத்தான கட்டளை என்று அழைக்கலாம். ஏனென்றால் அது கர்த்தர் அவருடைய சீஷர்களுக்கு கொடுத்த கடைசி கட்டளையாயிருக்கிறது. To go into all the world and to preach this glorious good tidings of the resurrection to all the world for a witness, and then He would return. And its signs and wonders would accompany this message that was to be preached. நீங்கள் உலகமெங்கும் போய் இந்த மகிமையான உயிர்த்தெழுதல் நற்செய்தியை எல்லா உலகத்துக்கும் ஒரு சாட்சியாய் பிரசங்கியுங்கள். அதன் பின்னரே அவர் திரும்பி வருவார். பிரசங்கிக்கப்பட வேண்டிய இந்த செய்தியை அடையாளங்களும் அற்புதங்களும் பின்தொடரும். And today in the countries we find, even under Christian religion, that we find the people in America, many of them with all good and due respects to it, we're trying to find great churches and cathedrals and great programs and so forth. இன்றைக்கு தேசங்களில் கிறிஸ்தவ மார்க்கத்தின் கீழும் கூட நாம் காண்கிறோம். அமெரிக்காவில் உள்ள ஜனங்களில் அவர்களில் அநேகரிலும் எல்லா நல்ல உரிய மரியாதையுடனும் நாம் பெரிய சபைகளையும் பிரதான ஆலயங்களையும் மகத்தான நிகழ்ச்சிகள் முதலானவைகளையும் கூட நாம் காண முயற்சிக்கிறோம். On Easter today, the great churches and crosses are polished for this great service of Easter. ஈஸ்டர் தினத்தன்று இன்றைக்கு மகத்தான சபைகளும் சிலுவைகளும் இந்த ஈஸ்டர் ஆராதனைக்காக மெருகேற்றப்படுகிறது. And today, literally tens of thousands and millions of dollars will be spent for Easter flowers and so forth to go on the altars to decorate these great churches and cathedrals we have today. இன்றைக்கு பார்க்க போனால் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர்கள் ஈஸ்டர் மலர்கள் பீடத்தின் மேல் ஏறுவதற்கும் இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற இந்த மகத்தான சபைகளை பிரதான ஆலயங்களை அலங்காரம் செய்வதற்கும் செலவழிக்கப்படுகிறது. And in Rome, the head of the Catholic Church, in there in that great morgue, St. Peter's, where the dead people are buried. ரோமாபுரியில் கத்தோலிக்க சபையின் தலைவன் அங்கே உள்ள அந்த பரிசுத்த பேதுருவின் மகத்தான கல்லறை கூடம் அங்கே ஜனங்கள் அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். They love to say in the Catholic Church that we have it because we have the body here of St. Peter laying here. இங்கே நாங்கள் அடக்கம் பண்ணுகிறோம், ஏனென்றால் எங்களுக்கு இங்கே பரிசுத்த பேதுருவின் சரீரம் இங்கே கிடத்தப்பட்டிருக்கிறது. We have the body of different apostles and disciples and great men who's died, and their bodies are buried here. எங்களிடத்தில் பல வித்தியாசமான மரித்து போன அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், மகத்தான மனிதர்கள் முதலானோருடைய சரீரங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய சரீரங்கள் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று கத்தோலிக்க சபையில் அவர்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். And they look upon that as if that was some great a vindication to their phase of religion that they have God. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற அவர்களுடைய மார்க்க ரீதியின் ஏதோ மகத்தான ரூபகாரப்படுத்தலாக அது இருக்கிறது போன்று அவர்கள் அதை நோக்குகிறார்கள். But it's always been my contention, friends, that those things means nothing. It isn't. ஆனால் நண்பர்களே, அந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்பதே என்னுடைய எப்பொழுதுமான வாதமாய் இருந்தது. அது அப்படியாய் அல்ல. Any man can die and lay in the ground, but what rose from that is what we worship today, a living, resurrected, ascended Lord Jesus who lives today. Many people can die. எந்த மனிதனும் மரித்து இந்த பூமியில் கிடக்கலாம், ஆனால் அதிலிருந்து எந்த எழும்பினதோ அதைதான் நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். அது ஒரு ஜீவிக்கின்ற உயிர்த்தெழுந்த உன்னதத்துக்கு ஏறி சென்று இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற கர்த்தராகிய இயேசுவாக இருக்கிறது. அநேக மனிதர் மரிக்கலாம். Last
Friday, people crawled on their knees up the steps of the Vatican, and many people went in and celebrated the death, which was a great and tragedious thing that happened to Christ. கடந்த வெள்ளி ஜனங்கள் வேட்டிக்கனின் படிகளில் தங்கள் முட்டிகளால் நகர்ந்து சென்றனர். அநேக ஜனங்கள் உள்ளே சென்று மரணத்தை கொண்டாடினர். அது கிறிஸ்துவுக்கு சம்பவித்ததான ஒரு மகத்தானதும் துக்ககரமான காரியமுமாயிருக்கிறது. But he had to do that in order to prove that he was Christ. Amen. But today is the day, the resurrection. Amen. This sealed it forever. ஆனால் அவர் கிறிஸ்து தான் என்று நிரூபிக்க அவர் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆனால் இன்றோ உயிர்த்தெழுதலின் நாளாக இருக்கிறது. இது அதை என்றென்றைக்குமாக முத்தரித்தது. Now he is not dead, he is alive today, living in every heart and every person. இப்பொழுது அவர் மரித்தவராயில்லை, அவர் ஜீவனோடு இருந்து கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு இருதயத்திலும் ஒவ்வொரு நபரிலும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Man of old, as he looked forward to this day, the old patriarchs back in the Bible, Abraham, Isaac, Jacob, Job, many of the old patriarchs looked forward to the time that Christ would raise from the dead. பழங்கால மனிதர்கள், வேதாகமத்தின் பழைய கோத்திர பிதாக்கள் இந்த நாளை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தனர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு போன்றவர்கள் பழைய கோத்திர பிதாக்கள் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும் இந்த நேரத்தை எதிர்நோக்கி இருந்தனர். I think of Job, the one we were reading of a few moments ago, look forward to this morning. நான் யோபை நினைக்கிறேன். சில நிமிஷங்களுக்கு முன்னர் நாம் வாசித்துக் கொண்டிருந்த இந்த காலையை அவன் எதிர்நோக்கி இருந்தான். When he was old, stricken in age, and his flesh was simply falling from his body from sores, his heart was broken in grief, and every mortal part of his being was withering away. அவன் முதிர்ந்தவனாகி அதிக வயது சென்றவனாகி அவனுடைய சரீரத்தில் இருந்து புண்ணினால் மாம்சம் தொங்கிக் கொண்டிருந்தது. அவனுடைய இருதயம் துக்கத்தினால் உடைந்து விட்டது. அவனுடைய அழிந்து போகின்ற பகுதியெல்லாம் இல்லாமலாகிக் கொண்டிருந்தது. And a great man like that, who made a great impression to the world at his day, and to see that all that he was and the greatness. அதை போன்றதான ஒரு மகத்தான மனிதன், அவனுடைய நாளின் உலகத்துக்கு ஒரு மகத்தான மனிதன் என்ற கருத்தினை ஏற்படுத்தியவனாய், அவன் இருந்ததெல்லாம் மகத்தானதுமாக எல்லாம் இருக்கும்படியாக இருந்த மனிதனாயிருந்தான். He said he would go to the cities of the east, and the princes would bow before him on account of his wisdom. அவன் கிழக்கத்திய பட்டணங்களுக்கு போவானாம். அங்கே பிரபுக்கள் அவனுடைய ஞானத்தின் நிமித்தமாக அவனுக்கு முன்பாக தலை வணங்குவார்கள் என்று அவன் கூறினான். But here he was at his wits' end. Everything was gone seemingly. His body was gone, his property was gone, his children was gone. All that he had was gone. ஆனால் அவன் இதோ அவனுடைய ஞானத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறான். பார்ப்பதற்கு எல்லா காரியங்களும் போய்விட்டது. அவனுடைய சரீரம் போய்விட்டது, அவனுடைய சொத்து போய்விட்டது, அவனுடைய பிள்ளைகள் போய்விட்டனர், அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாமும் போய்விட்டது. And then God in his mercy come down to Job, and he give him another sense that he could open his eyes and see the day that when there would be a body he would receive. Amen. பின்னர் தேவன் அவருடைய இரக்கத்தில் யோபினிடத்திற்கு கீழே இறங்கி அவனுக்கு இன்னொரு புலனை கொடுத்தார். அதனால் அவனுடைய கண்கள் திறந்து அவன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்கே ஒரு சரீரம் இருக்கக்கூடியதான அந்த நாளை அவன் காணும்படியாய் செய்தது. He knew that there was coming one, a just one, who would stand in his place, who would raise up the body of the dead, and would, he said, I know that my Redeemer liveth. I like those positive words that he spoke in. அங்கே ஒருவர் வருகிறார், ஒரு நீதியான ஒருவர். அவர் அவனுடைய ஸ்தானத்திலே நின்று மரித்தோரின் சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவன் பேசின அந்த நிச்சயமான வார்த்தைகளை நான் விரும்புகிறேன். Not I hope so. I have a feeling there will be.
That's about the attitude of many today. I have a hope that someday. நான் அப்படியாய் நம்புகிறேன். அங்கே இருக்கும் என்பது போன்று எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது என்பதாக அல்ல, அது இன்றைக்கு அநேகருடைய நடத்தையாய் இருக்கிறது. என்றோ ஒரு நாளில் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. But Job had more than that. He said, I know my Redeemer liveth. The positive side of it. No more in the negative. It's all positive. ஆனால் யோபோ அதை காட்டிலும் அதிகமாய் உடையவனாய் இருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவன் கூறினான். அதன் நிச்சயமான பக்கத்தை உடையவனாய் இருந்தான். நிச்சயம் இல்லாததினால் இதற்கு மேல் கிடையாது. அது எல்லாமுமாய் நிச்சயமாய் இருந்தது. And if the day that we only have a cross on top of the church to show which that's all right, that Christ, we believe in Christ's death, burial and resurrection. இன்றைக்கு வெளியே காட்டும்படியாக சபைக்கு உச்சியில் நமக்கு மட்டும் ஒரு சிலுவை இருந்தால் போதும். அதெல்லாம் சரிதான். நாம் கிறிஸ்துவின் மரணத்திலும் அடக்கத்திலும் உயிர்த்தெழுதலிலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கிறோம். If we only have a few dead bodies of dust laying under the church that some of the saintly people were buried in, that we only have that as a hope, then we're among all people most miserable. சில மரித்த சரீரங்களின் தூசுகள் மட்டும் சபையின் கீழ் கிடக்குமானால், பரிசுத்தமாயிருந்த ஜனங்களின் சில உடல்கள் அங்கே புதைக்கப்பட்டிருக்குமாயின், அந்த ஒன்றையே நாம் நம்முடைய நம்பிக்கையாக வைத்துக் கொண்டிருப்போமானால், அப்பொழுது நாம் எல்லா ஜனங்களுக்கும் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவளாய் இருக்கிறோம். But today, how thankful we are. Amen. We don't have the dead bodies, but we have the resurrected Spirit of the Lord Jesus Christ, that He rose from the dead triumph. ஆனால் இன்றைக்கு நாம் எவ்வளவு நன்றி உள்ளவளாய் இருக்கிறோம். மரித்து போன சரீரங்கள் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் வெற்றி சிறந்தவராய் மரித்தோர் இருந்து அவர் எழும்பி வந்தார் என்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த ஆவி நம்மில் இருக்கிறது. It's not no more I guess so. You could look at a cross and guess so. You could look at a body laying in the ground and say, I guess so and I hope so. அது இதற்கு மேல் கிடையாது என்று நான் யூகிக்கிறேன் என்பது அல்ல. நீங்கள் ஒரு சிலுவையை நோக்கி பார்த்து அப்படி என்று நான் யூகிக்கிறேன் எனலாம். பூமியில் கிடக்கின்ற ஒரு சரீரத்தை நோக்கி பார்த்து அப்படியாய் நான் யூகிக்கிறேன் என்று சொல்லலாம். அப்படியாய் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன் எனலாம். But when the vision that struck Job has ever become a reality, the resurrection of the Lord Jesus by the Holy Spirit in the heart, then you've got, I know my Redeemer liveth. ஆனால் யோபுக்கு அந்த தரிசனமானது உண்டான போது இருதயத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு உண்மை பொருளாய் ஆன பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன் என்பதை அப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். All the shadows has faded away. All the old darkness of hope so and maybe so, and we trust it'll be that way. It's all faded away to everybody that has ever made their heart a sepulcher to the Lord Jesus Christ. எல்லா நிழலாட்டமானவைகளும் மறைந்து போயிற்று. அப்படியாய் நம்புகிறேன். அப்படியாய் ஒரு கால் இருக்கலாம். அந்த விடமாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்ற அந்த பழைய இருள் மங்கி போயிற்று. தங்களுடைய இருதயங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கல்லறையாக ஆக்கிக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் அது எல்லாம் மங்கி போனதாயிருக்கிறது. Die with Him, buried with Him, and risen with Him. Amen. Raised with Christ. In the resurrection, this new hope that God has placed into our hearts today, this new assurance. அவரோடு மரித்து, அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு கூட எழும்பினோம். உயிர்த்தெழுதலில் கிறிஸ்துவோடு கூட எழும்பினோம். இந்த புதிய நம்பிக்கையை தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இன்றைக்கு இந்த புதிய நிச்சயத்தை பொறுத்து இருக்கிறார். It's a hope to those who are looking forward to the time. But when a man or woman has ever been resurrected anew, it's a no-so. Now I know my Redeemer liveth. Why? He lives within my heart. நேரத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கு
அது ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதனோ அல்லது ஸ்திரீயோ புதியதாய் உயிர்ப்பிக்கப்பட்டவளாய் இருந்தால் அது அப்படியாய் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்பதாய் இருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏன்? அவர் என் உள்ளத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Isn't it marvelous today that all shadows has passed away? Well, I hope that I'll come in the resurrection. No more hope. We have the assurance. That's all. We know it. No more hope. So எல்லா நிழல்களும் கடந்து போய்விட்டது என்பது ஒரு அதிசயமானதா இல்லையா? நல்லது. நான் உயிர்த்தெழுதலில் வருவேன் என்று நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். இதற்கு மேல் நம்பிக்கை என்பதே கிடையாது. நிச்சயத்தை நாம் உடையவர்களாய் இருக்கிறோம். அவ்வளவுதான். நாம் அறிந்திருக்கிறோம். இதற்கு மேல் அப்படியாய் என்ன நம்புகிறேன் என்பது கிடையாது. Because something happened in our lives that took all shadows away. When Christ the resurrected one came to our sinful conditions that we were in. ஏனென்றால் ஏதோ காரியம் நம்முடைய ஜீவியத்தில் சம்பவித்தது. நாம் இருந்ததான பாவமான நிலைமையில் நமக்குள்ளாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்தபோது அது எல்லா நிழல்களையும் நீக்கி போட்டது. And the old things died out in the crucifixion with him at the altar, and we rose anew again with him and lived with him and reigned with him and seated now in heavenly places in Christ Jesus. பழைய காரியங்கள் சிலுவை மரணத்தில் அவரோடு கூட பலிபீடத்தில் மரித்து போய்விட்டன. நாம் புதியதாய் எழும்பினோம். மீண்டுமாய் அவரோடு கூட எழும்பி அவரோடு கூட ஜீவித்து அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாத உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். We are already raised with him. Amen. The resurrection's already passed as far as we are concerned, because we are now risen with Christ. Amen. Amen. Seated in heavenly places in Christ Jesus. நாம் ஏற்கனவே அவரோடு எழும்பி விட்டோம். நம்மை பொறுத்தமட்டில் உயிர்த்தெழுதல் என்பது ஏற்கனவே நடந்து போன காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் நாம் இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட எழும்பி இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். No more guessing about it. It's all over. Amen. I just love that. Amen. No more hopes, no more wishing, no more all. It's over. We are now risen with him, sitting in heavenly places. இதற்கு மேல் அதை குறித்து யூகம் என்பதே கிடையாது. அது எல்லாம் முடிந்து விட்டது. ஆமென். நான் அதை அப்படியாய் விரும்புகிறேன். இதற்கு மேல் நம்புகிறேன் என்பது கிடையாது. இதற்கு மேல் வாழ்த்துகிறது என்பது கிடையாது. இதற்கு மேல் கிடையாது. ஓ, அது எல்லாமாய் முடிந்து விட்டது. இப்பொழுது நாம் அவரோடு கூட உயிர்த்து உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். And now in and above this to the church you say then, Brother Branham, what does it mean then that we should preach the gospel? Now that's our next hope. That's our next thing. இப்பொழுது உள்ளேயும் இதற்கு மேலாயும் சபைக்கு, அப்படியானால் சகோதரன் பிரண்ணாம், அதன் அர்த்தம் என்ன? அப்படியானால் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டுமா என்று கூறலாம். அது நம்முடைய அடுத்த நம்பிக்கையாய் இருக்கிறது. அது நம்முடைய அடுத்த காரியமாய் இருக்கிறது. After we are risen with him, we have the great commission to go into all the world and bring these tidings to the others. நாம் அவரோடு கூட உயிர்த்த பின்னர் நமக்கு ஒரு பெரிய கட்டளை இருக்கிறது. உலகமெங்கும் போய் எல்லோருக்கும் இந்த நற்செய்தியை கொண்டு வர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். What a beautiful morning when Mary Magdalena, Mary the mother, came to the tomb that early morning wondering who would roll away the stone from the grave. Who would be able to take the stone away? மகதலேனா மரியாளும் தாயாகிய மரியாளும் அந்த விடியற் காலையிலே கல்லறைக்கு வந்தபோது என்ன அற்புதமான காலையாய் இருக்க வேண்டும். அந்த கல்லறை வாயிலிருந்து அந்த கல்லை யார் நமக்கு திருப்பிவிடக் கூடும்? அந்த கல்லறையில் இருந்து கல்லை யாரால் எடுக்க முடியும் என்று அவர்கள் வியந்து கொண்டிருந்தனர். They went on forward by faith believing, and as the morning began to break, the robins and all quit their holler. அவர்கள் நம்பிக்கையோடு விசுவாசித்துக் கொண்டு முன்னேறி கல்லறைக்கு சென்றனர். பொழுது விடிய துவங்கினதும்
ராபினும் மற்ற பறவைகளும் அவைகளினுடைய சத்தத்தை அடக்கிக் கொண்டது. And first thing, the morning star lit the way, and like a great meteor sailed across the earth and hung over the grave where he was at, and an angel stood there and rolled away the stone. முதலாவது காரியமாக விடிவெளி நட்சத்திரம் வழியை திறந்து பிரகாசித்தது. ஒரு மகத்தான எரி நட்சத்திரம் போன்றது பூமியின் ஊடாக பாய்ந்து வந்து அவரை வைத்ததான கல்லறையின் மேல் தொங்கினது. அங்கே ஒரு தூதன் நின்று அந்த கல்லை புரட்டி தள்ளினான். And he rose up from the grave triumph over death, hell, and the grave. And said, Lo, I am with thee always, even to the end of the world. அவர் மரணம், நரகம், பாதாளம் இவைகளின் மேல் வெற்றி சிறந்தவராய் கல்லறையில் இருந்து வெளியே எழும்பி வந்தார். இதோ நான் உங்களுடனே கூட எப்பொழுதும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிறேன் என்று கூறினார்.